ஹாய் காய்ஸ், வெல்கம் மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வீடியோ தான். ஸோ அதை வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. இப்போ தான் சாப்பாடே வச்சுருக்கேன். ஸோ 3 விசில் வந்தோடனே சாப்பாடு ரெடி ஆயிரும். இதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவும் செய்யலான் இருந்தேன். அதான் கொத்தமல்லி தொக்கு தான் நான் செய்ய போகிறேன். வாங்க அதை பார்க்கலாம். கொத்தமல்லி தொக்கு செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, கடுகு, சீரகம், அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா லைட்டாக சீரகம், அப்புறமா 1.5 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எல்லா மசாலையும் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஸோ வெங்காய விழுது வந்து அரைச்சி கொண்டு வந்துட்டேன். ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். கொத்தமல்லி தொக்கு செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும். ஸோ இது வந்து நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. ஸோ இவ்வளோதான் தேவை. இப்போ வாங்க தாளிச்சிடலாம். ஸோ கொத்தமல்லி தொக்கு செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிடலாம். இது சிம்பிள் தான், ஆனால் ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை வந்து தாளிச்சிடலாம். எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு, சீரகம், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம் விழுது வந்து இதில் போட்டுடலாம். எல்லா விழுதும் போட்டு நல்லா வந்து வதக்கலாம். இந்த விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் சைடாக பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ வந்து நம்ம கட் பண்ண கொத்தமல்லி தலையை வந்து இதில் போட்டுடலாம். சின்ன சின்னதாக கொத்தமல்லி தலை வந்து கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வாங்க கொத்தமல்லி போட்டுடலாம். இப்போ வந்து கட் பண்ண கொத்தமல்லி வந்து போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா வந்து வதக்கலாம். கொத்தமல்லி வந்து நல்லா பச்சை வாசனை போயிடணும். ஸோ ஓரளவுக்கு வதங்க வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். ஸோ கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தொக்கு எடுத்து நிறைய சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஸோ கொத்தமல்லி தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சமாக பிரியாணி இருக்குது, நேற்று நைட்டு வச்ச பிரியாணி இருக்குது. அதை வந்து சூடு பண்ணி இப்போ சாப்பிட்டுக்கிறது. மத்தியானத்துக்கு மட்டும்தான் இந்த கொத்தமல்லி தொக்கு செஞ்சுருக்கேன். இப்போ நான் இப்போ வந்து பிரியாணி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்புறேன். கொஞ்சமாக வடச்சட்டியில் கொத்தமல்லி தொக்கு வச்சு அதில் சாதம் வச்சு நம்ம கிளறிட்டோம்னா கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிரும். ஸோ இது வந்து லஞ்சுக்கு கட்டி விட்றதுக்கு தான் கிளறிட்டுருக்குறேன். இந்த அவ்வளோதான், கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம கொத்தமல்லி சாதம் கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி அவன் ஒருத்த கத்திக்கிட்டு கிடக்குறான் பைத்தியக்காரன். அவ்வளோதான், இவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சது. இது ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டு வேலைக்கு கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய்.